நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு டிஃபன் ரெசிபி. இதை ஒரு கப் அவுல் எடுத்துருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதை 2 வாட்டி கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வந்து ஊற விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி முங்குற அளவு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொட்டிட்டு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு ரவையை போட்டுக்கலாம். 1 கப், அதாவது முங்குற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது முங்குற அளவு சுடு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ரவையும் அவலும் சுடு தண்ணியில் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச ஊறிடுச்சு. இதில் ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டானில் எல்லாத்தையும் உருட்டி போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சு மூடிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவுல் உருண்டை எல்லாம் வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெடிக்கிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இட்லி பொடி போட்டுக்கலாம். வேக வச்ச அவல் உருண்டையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பதில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போயுமே எனக்கு தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ், என்கரேஜிங் மீ. எப்போயுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸாக போடுறேன். இதோட அடுத்த ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.